கண்டிப்பா. அந்த செகண்ட் மேரேஜ் அப்டின்னாலே ஒரு கட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்டின்னா, சரி ஓகே நமக்கு ஒரு லைஃப் செட் ஆகலையா, அப்படியே இருந்துருவோன்றது தான் நெறைய பேரோட கான்செப்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவா எப்படி அது வந்து ஒரு ரைஸ் எடுத்தது அப்டின்னா, சரி யாராவது நமக்கு புடிச்சவங்க வந்தா, இவங்கள கண்டிப்பா இவங்க தான்ப்பா லைஃப். ஃபர்ஸ்ட் லைஃப் ஏதோ தப்பா போச்சு. செகண்ட் லைஃப் எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ்க்குள்ள போனாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் வெளிய வேற வேற லைஃப்ப செட் பண்ணி வச்சுட்டு இந்த லைஃப்ப விட்டு அவசர அவசரமா வெளில போறாங்க. ஓகே. அது எப்படி அதான் சொன்னேன்ல. இப்போ முன்னாடி டிவோர்ஸ் வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்படியே அவங்க லைஃப் போகும். யாராவது ஒருத்தர புடிச்சிருந்தாலும், ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சு, இது ஃபர்ஸ்ட் லைஃப் மாரி ஆயிடுமோ, இந்த மாரி ஆயிடுமோன்னு சொல்லி, நம்ம எப்படி அங்க அட்ராக்ட் ஆவாங்கன்னா, குழந்தைங்க மெயினா அந்த அட்ராக்ஷனா இருப்பாங்க அந்த இடத்துல. குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பாங்க, நல்ல அம்மாவா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த லைஃப்குள்ள போவாங்க. எஸ், லைஃப் ஆஸ் லைக் தாட் ரொம்ப நல்லாவே போகும். அவங்க திங்க் பண்ணபடி ரொம்ப சூப்பரா போகும் அந்த இடத்துல. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரொம்ப நெறைய வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னத்துக்குடா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கெல்லாம் கேஸஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே.